ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷிங் டப்பு போர்டோடு வருது. ஸோ இந்த போர்டு இருக்கிறனால நமக்கு ப்ரஷ்ஷு தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா 5 கிரிப்ஸ் இருக்கிறதுனால அசையாது. இது செட் ஆஃப் 2 வருது. பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பர்பாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிங்க்கு, கவுண்டர் டாப்பு, பாத்ரூம் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிச்சன் க்ளீனிங் டவல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்ஸு, டை, இன்னர் வேறு, பேபி கிளாத்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பேபி கிளாத்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் போட மாட்டோம். ஸோ இதில் ஊற வச்சு இப்படி தேய்ச்சி கழுவும் போது பார்த்தீங்கன்னா அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக வெளியே வந்துடுது. செட் ஆஃப் 2 இருக்கிறதுனால நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி கிச்சன் க்ளீனிங் கிளாத்ஸுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேபி கிளாத்ஸுக்கோ இல்லைன்னு இந்த சாமிக்கு போடுற வஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடுது. அதே இது இதில் நீங்கள் சோப்பு வச்சும் இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோட ரொபாட்டிக் மாப்போட கிளாத்தை வந்து இதில் தான் பண்ணுவேன். ஸோ ப்ரஷ் போட்டு அது வீணாக போயிடும். ஸோ இப்படி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஹேங் பண்ணிக்கலாம்.